அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு சோழியவளாளர் சங்கத்தின் தலைவர் டாக்டர் விஜே செந்தில் பிள்ளை என்னுடன் பல மாவட்டங்களிலிருந்து தலைவர், செயலாளர், பொருளாளர், உறுப்பினர்கள் சோழியவளாளர் சங்கத்தின் சார்பாக, தமிழ்நாடு சோழியவளாளத்தின் சங்க சார்பாக இங்கே கூடியிருக்கிறோம். முக்கியமாக இதில் நமது தமிழக முதலமைச்சருக்கு ஒரு செய்தி சொல்ல வேண்டும். சில நாட்களுக்கு முன்பாக நாமக்கல்லில் நடந்த ஒரு அரசியல் மேடையில் நமது பாராளுமன்ற உறுப்பினர் திரு ஆர் ராசா அவர்கள் ஒட்டுமொத்த பிள்ளைமார் சமுதாயத்தையே ஒருமைப்படுத்தி பேசியிருக்கிறார். அதாவது ஐயா வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களை நாங்கள் தலைவராக்கி விட்டோம் அப்படின்றத தலைவராக்கி விட்டானுங்க என்ற ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருக்கிறார். அது மிகவும் மன அழுத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் கிட்டத்தட்ட 2.5 கோடி மக்கள் இருக்கிறார்கள் பிள்ளைமார் சமுதாயத்தில். அனைத்து வெள்ளாளர்களும் பிள்ளைமார் ஒரு பட்டத்தின் பேரில் வரார்கள். இவங்க எல்லாருக்கும் பெரிய ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்தி இந்த மாதிரி ஒரு பிரஸ் மீட்டை இன்னைக்கு ஆர்கனைஸ் பண்ணி எல்லாத்துக்கும் இதை தெரிவிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க எல்லாத்தையும் இங்கே வர சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஐயா வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள் உங்களுக்கெல்லாம் தெரியாதில்லை. அவர் இன்னைக்கு ஒரு தேச தியாகி. அது போன்ற ஒரு தியாகியை நாங்கள் ஒரு மனிதராக மட்டும் இல்லாமல் ஒரு தெய்வமாக நாங்கள்லாம் வணங்குகிறோம். அது போன்ற ஒரு நிலைமையில இருக்கும்போது அவர் தன்னோட சொந்த மகனுக்காக ஒரு கடிதத்தை எழுதி அதை ஐயா பெரியாரிடம் கொண்டு போய் கெஞ்சி கேட்டாருன்ற வார்த்தையெல்லாம் உபயோகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இது மாதிரியான சொற்கள் எல்லாம் உபயோகப்படுத்தி இருக்கும்போது ஒட்டுமொத்த பிள்ளைமார் சமுதாயமே ரொம்ப ஒரு அழுத்தத்தில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி மேடை பேச்சு பேசும்போது இனி வரும் காலகட்டத்தில் ஐயா முதலமைச்சர்கிட்ட நாங்கள் கேட்டுக்கிறது தான், இனி வரும் காலகட்டத்தில் எந்த விதமான ஒரு இது மாதிரியான ஒரு ஒருமைப்படுத்திய ஒரு சொற்களோ காயப்படுத்துறது மாதிரி ஒரு வேகமான ஒரு பேச்சோ எந்த ஒரு சமுதாயத்தையும் குறிப்பிட்டு சொல்லாமல் இருந்தால் இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் எதுவும் வராமல் இருக்கும். ஸோ இதுதான் இந்த இடத்துல உங்கள் ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டு, ப்ரெஸ் பீப்புளை கூப்பிட்டு நான் இதை சொல்ல விரும்புகிறேன். இது மட்டும் இல்லாமல் பல இடங்களில் சேலத்துலேருந்து வந்திருக்காங்க, தொட்டியத்துலேருந்து ஐயா வந்திருக்காங்க. ஸோ இவங்க எல்லாமே எங்களோட கூடி இருந்து இதை ப்ரெஸ்ஸுக்கு முன்னாடி நாங்கள் அதை முன் வைக்கிறோம். நன்றி. நீங்கள் சொல்கிறீங்க தமிழக அந்த மாதிரி கண்டனம் தெரிவிக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு எதிர்பார்ப்போட தான் நாங்கள் ப்ரெஸ் மீட் வைக்கிறோம். ஏன்னா எந்த ஒரு இதுக்குமே திரும்ப ஒரு பெரிய லெவலில் ஒரு போராட்டம் நடத்தி இது ஒரு ஏன்னா இன்னைக்கு இருக்கிற நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. இதில் ஒரு சமுதாயம் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனையை இன்னும் கையில் எடுத்து அது ஒரு பெருசாக வரக்கூடாதுன்றதுக்காக தான் இன்னைக்கு ப்ரெஸ்ஸுக்கு முன்னாடி நாங்கள் முதலமைச்சர்கிட்ட இதை கேட்டுக்கிறோம். வருத்தம் தெரிவிக்கிறாங்கன்றதை நம்புறோம். நாங்கள் தெரிவிக்கிறாங்கன்றதை நம்புறோம். நாங்கள் தெரிவிக்கலன்ற பட்சத்தில் அப்புறம் அதை பற்றி பேசிக்கிறோம். இல்லை அது இப்போ அவர் மன்னிப்பு கேட்கணுன்றது தான் நாங்கள் எல்லாமே வலைதளத்தில் இதெல்லாம் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக அவர் கேட்பாருன்ற நம்பிக்கையில் இருக்கோம். அப்படி கேட்கலன்ற பட்சத்தில் அடுத்தது என்ன பண்ணணுன்றது நான் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த சமுதாயத்தை சார்ந்து இருக்கக்கூடிய பெரிய தலைவர்கள்லாம் இருக்காங்க. எல்லாத்தோடையும் கலந்து பேசி இது ஒரு நல்ல முடிவாக எடுப்போம். இது மாதிரி பேசக்கூடாதுன்றது தான் நாங்கள் முன்வைக்கிறோம். ஏன்னா தொடர்ந்து அவர் பேசலன்றது எனக்கு பர்டிகுலர் எனக்கு தெரியல. பட் ஆனால் இந்த இதில் பிள்ளைமார் சமுதாயத்தை இந்த மாதிரி பேசியிருக்காரு. ஸோ இது மாதிரி பேசக்கூடாதுன்றது தான் நாங்கள் முன்வைக்கிறோம். நாங்கள் பேசாமல் இருக்கிறத ஒரு தலைமை கண்டிக்கணுங்க. அவங்க கண்டிக்க தவறினால் நிச்சயமா இந்த பிள்ளைமார் சமுதாயமும் அனைத்து வெள்ளாளர் சமுதாயமும் இதுக்கு எதிராக வன்மையாக கண்டிக்கிறோம். அடுத்து ஒரு உச்சக்கட்ட நடவடிக்கை எடுப்போம். எங்கள் சமுதாயம் யார் எங்கள் சமுதாயத்துக்கு உதவி பண்ணுறாங்களோ, ஒத்துழைப்பாக இருக்காங்களோ அவங்களுக்கு நாங்கள் ஆதரவாக இருப்போம். இல்லாட்டி எங்களோட எதிர்ப்பாடு எல்லா விஷயத்துலையும் தெரியுங்க. ஏறத்தாழ எம்பி தொகுதியில் 25 to 30 தொகுதியில் வெற்றியை நிர்ணயிக்கிற இடத்துல நாங்கள் இருக்கிறோம் எங்கள் சமுதாயம். ஆனால் நிச்சயமாக எங்களை அவமானப்படுத்துகிறவங்கள நாங்கள் ஆதரிப்போங்கிறது நடக்காது.
அதுக்கு உண்டான ஒரு தீர்வை தமிழக அரசு எங்களுக்கு கொடுக்கணும். தவிர்த்துனா நிச்சயமா அது அடுத்த எலெக்ஷன்ல ரிஃப்ளெக்ஷன் ஆகும். அது எலெக்ஷன் இல்ல, கண்டிப்பா எலெக்ஷன் டயத்துல அந்த முடிவு எடுப்போம். ஏன்னா எந்த இடத்துலயும் வந்து எப்ப சமுதாயத்துக்கு வந்து யார் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா எங்களோட ஆதரவு உண்டு. இருந்துட்டு இருக்கு, நாங்க கலந்து பேசிட்டு இருக்கோம். கூடிய விரைவில் அது சொல்லுவோம். நாங்க பாராளுமன்ற தேர்தலில் வந்து அதுக்கு முன்னாடி வந்து ராசா அவர்கள் வந்து வருத்தம் தெரிவிக்கல, மன்னிப்பு கேட்கல அப்படின்னாக்கா மாநில தலைவர்களுடைய அனுமதியோட ஒரு கூட்டம் போட்டு, ஆலோசனை கூட்டம் போட்டு அவங்க பிரச்சாரம் பண்ற எல்லா ஊர்லேயும் எல்லா மாவட்டத்திலையும் தடுப்புக்கூடிய ஆர்ப்பாட்டம் நடத்துவோம். அது தலைவர்களுடைய ஆணைக்கிறாங்க. இது கண்டிப்பா வந்து இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். இல்லை, இது வந்து இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா திருவாரூர் மாவட்டம், கும்பகோணம், மாயவரம், தஞ்சாவூர், திருச்சி, முசிறி, தொட்டியம், அப்படியே போயிட்டு இருக்கு, பாலசமுத்திரம், நாமக்கல், சேலம், இது எல்லா இடத்துலையும் வந்து டெல்டா மாவட்டங்களில் நல்ல பிள்ளைமார் சமுதாயம் வந்து நிறைய பேர் இருக்காங்க. இதில் எல்லாருமா சேர்ந்து தான் இதோட முடிவை எடுத்தோம். ஏன்னா ஆர்ப்பாட்டம் நடத்துறதா, கண்டனம் தெரிவிக்கிறது அப்படின்றதெல்லாம் இருக்கும்போது எங்களுக்கு எந்த விதமான பர்மிஷன் எங்களுக்கு கிடைக்கல. அதனால தான் இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துறதா இருந்தோம். அதை வந்து ரத்து செஞ்சுட்டு சரி பிரஸ் முன்னாடி வந்துட்டு நாங்கள் வந்து இதை வந்து கேட்டுக்குவோம், முன் வைப்போம் அப்படின்றத முடிவு எடுத்து இன்னைக்கு பண்ணிருக்கோம். பர்மிஷன் வந்து கவர்மெண்டோட பர்மிஷன் வந்து எங்களுக்கு வந்து 2வது பட்சம் தான். எங்களுக்கு வந்து மாநில தலைவர், மாநில சங்கத்தினுடைய பர்மிஷன் மட்டும்தான் தேவை. நாங்கள் கேஸ் எடுக்கிறதுக்கோ போய் உள்ளார போயிட்டு வாங்குறதுக்கோ நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். அண்ணனுடைய ஒரே ஒரு வார்த்தைக்கோசரம் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். இது வந்து அவர் வந்து வருத்தம் தெரிவிக்கல, முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா வந்து அவர் கூட்டு கண்டிக்கல அப்படின்னாக்கா இது வந்து மாநிலம் முழுக்க எல்லா மாவட்டத்திலையும் இந்த தடவை அந்த கூட்டணி பிரச்சாரத்துக்கு போகும்போது நாங்கள் கருப்பொடி காட்டுவோம். அது எங்கள் தலைவர்களுடைய அனுமதியோட அவர் என்ன சொல்றாரோ அந்த வழியில, என்ன ஆர்ப்பாட்டம் சொல்றாரோ அந்த வழியில அந்த ஆர்ப்பாட்டம் அமைதியாக நடக்கும். எல்லாருக்கும் நன்றி. இல்ல இல்ல, எல்லா இடத்துலயும் ஒவ்வொன்றா தனித்தனியா இருக்காங்க அப்படின்றதோட எல்லாரும் இருந்துட்டு இருக்காங்க. கரெக்டா டைம் வரும், நேரம் வரும்போது அந்த நேரத்தில் எல்லாரும் ஒன்று சேருவோம். ஆனா நாங்க எல்லாமே ஃபேமிலியா தான் இருந்துட்டு இருக்கோம். நீங்க அப்படி நினைக்க வேணாம் தனித்தனியா இருக்கிறோம். நீங்க இப்போ தலைவர் உடனே பர்மிஷன் கொடுத்தாருன்னா நீங்க தமிழ்நாடு பூரா நாளைக்கு ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கோ எதை செய்யறதுக்கோ அனைத்து வெள்ளாளர் கூட்டமைப்பும் தயாரா இருக்கு. முக்கிய தலைவர் இருக்கார், ஒரு வார்த்தை சொன்னா போதும் உடனே தொடர்ந்து போறாங்க. வர 25ஆம் தேதி அனைத்து வெள்ளாளர் கூட்டமைப்பு ஒரு மீட்டிங் இருக்கு. அதுல குறைஞ்சது ஒரு 3000 to 3500 பேர் கலந்துக்குவாங்கன்றது எதிர்பார்த்து இங்க நடந்தது. இந்திரா கணேசன் காலேஜ்ல வச்சு திருச்சியில தாங்க நடக்குது. ஆனா இந்த இதோட ஒரு முடிவு சரியான முடிவா இல்லைன்னா எவ்வளவு பேர்? கண்டிப்பா 2.25 கோடியிலேருந்து 2.5 கோடி பேர் இருக்காங்க இன்னைக்கு வந்து சமுதாயத்துல, பிள்ளைமார் சமுதாயத்துல. இன்னைக்கு உங்களுக்கு தெரியாது இல்ல, இன்னைக்கு வாட்ஸ்அப் இருக்கு, ஃபேஸ்புக் இருக்கு. இங்க இன்னைக்கு பேசணும்னா நாளை யூஎஸ்ல இருந்து அடுத்து வெள்ளாளர்ல இருந்து ஒருத்தர் கூப்பிட்டு பேசுறாங்க. அதனால அந்த அளவுக்கு வந்து எல்லாத்துட்டையும் ரீச் இருந்துட்டு இருக்கு. கண்டிப்பா எந்த கவர்மெண்ட் வந்து வெள்ளாளர் சமுதாயத்துக்கு, பிள்ளைமார் சமுதாயத்துக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பா அதுல வந்து அந்த அதோட பயன் அவங்களுக்கு தெரியும். அது கண்டிப்பா. ஏன்னா இதுக்கு ஒரு உதாரணமே இருக்கு. போன கவர்மெண்ட்ல எங்களோட அடையாளத்தை வேற ஒருத்தருக்கு கொடுத்தாங்க சென்ற அரசு. அவங்க தோல்வியை சந்திச்சாங்க. அதுக்கு அத்தனை மாவட்டத்திலையும் வெற்றியை நிர்ணயிக்கிற பொறுப்புல நாங்க வேளாளர் சமுதாயம் இருக்கிறோம். அதை நாங்க வந்து சொல்லிட்டு செய்ய மாட்டோம். எப்போ செய்யணுமோ செய்ய வேண்டிய நேரத்தில் செய்வோம். அமைதியாக தான் போவோம், அறவழியில போவோம். ஆனா எங்களோட பின்னுலகம் பின்னாடி தெரியும். அதை நாங்க வந்து ஓப்பனா சொல்லி செய்யறது இல்லைங்க. ஆமா, 146 பிரிவுகள் இருக்கு. ஸோ அதெல்லாம் சேர்ந்ததுதான் இந்த இது வேளாளர் கூட்டமைப்பு. வருவாங்க வெள்ளாளர் கவுண்டரு, வெள்ளாளர், பிள்ளைமார், முதலியார், கார்காத்த வெள்ளாளர்னு பிரிவு 146 பிரிவு இருக்காங்க. அதுல வந்து 2.5 கோடி மக்கள். இதோட ரிஃப்ளெக்ஷன் போன கவர்மெண்ட்ல தெரிஞ்சிருச்சுங்க. அப்ப எந்த அளவுக்கு எதிர்ப்பு இருந்துச்சுன்னு தெரியும் இந்த வெள்ளாளர் பிரச்சனைக்கு. இன்னமும் அதுல வந்து ஒரு ஆறாத ஒரு வலுவோட தான் நாங்க இருந்துகிட்டு இருக்கிறோம்.
இந்த கவர்மெண்ட் நல்லது செய்வாங்க அப்படின்னு நினைச்சுதான் இவங்களை நாங்க ஆதரிச்சு வந்தோம். இப்ப இவங்களும் வந்து ரொம்ப அவமரியாதையாகவும் ரொம்ப தரக்குறைவாகவும் நடத்துறாங்க. அதோட விளைவு பின்னாடி தெரியுங்க. அது இல்ல ஒண்ணும் இல்ல. இப்ப இதுதான் சொல்றேன், இந்த பிரஸ் மீட்டோட இதே அதான். நீங்கெல்லாம் கொண்டு போய் சேருங்க. கண்டிப்பா முதலமைச்சர் இதுல ஒரு நல்ல நடவடிக்கை எடுப்பாருன்றதை நாங்க நம்புறோம். சோழியலாளர் சங்கம் இந்த சங்கத்து இதோட இது என்னன்னா, மெயினானது வந்து சமுதாயம் மட்டும் இல்ல, சமூகமும் வந்து பயனடைகிறது மாதிரியான நிறைய நல்ல செயல்கள் எல்லாம் இங்க செஞ்சுட்டு இருக்காங்க. இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இப்பொழுதைக்கு எங்களோட ஸ்டாண்ட் இதுதான். ஆனால் பின்வரும் காலத்துல எப்படி வருதோ அது சொல்லணும். 25ஆம் தேதி வந்து இது மட்டும் கிடையாது, இதோட இன்னும் சேர்ந்து ஒரு 5 கோரிக்கைகள் வச்சிருக்கோம். அதை நீங்க அந்த கூட்டத்துக்கு நீங்க எல்லாம் அவசியம் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும்.